நின்றுக்கிட்டே ஓடுறீங்க போய் பேசு. ஓகே ஒரு நிமிஷம். நான் அப்பப்போ சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் பொய் பேச மாட்டார்கள், பாடலை மட்டும் பொய்யா பாடுவாங்க. 8:30 மணிக்கு ஏஞ்சிட்டு அதிகாலை ஸ்தோத்திர பலின்னுவாங்க. 8:30 மணிக்கு எழுந்துட்டு அதிகாலை ஸ்தோத்திர பலி. இப்போ நம்ம நின்றுக்கிட்டு ஓடுறோன்னு பாடக்கூடாது, எல்லாம் கொஞ்ச நேரம். இப்போ தூக்கம் வர டைம் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். ஓகே 1 2 3 கோ. அல்லேலூயா. எல்லாம் இப்படி கொஞ்சம் இப்படி அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் அம்மா பாருங்க, தங்கச்சி பாருங்க. 1 2 3 ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காக நான் 1 2 3 கோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தானா பார்க்கணும். ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தானா. 1 2 3 கோ. அல்லேலூயா அல்லேலூயா அம்மா பாருங்க. அல்லேலூயா அம்மாச்சி, தங்கச்சி, மீனாட்சி, காமாட்சி எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. பக்கத்துல ஜெபம் பண்ணது ரைட்டு தான், ஜெபம் பண்ணுறது கரெக்டு தான். ஜெபம் பண்ணினே இருந்தாலும் ராங்கு, ஜெபம் பண்ணினே இருந்தா ராங்கு. ஜெபம் பண்ணினவங்க இயேசுக்காக ஓடணும், அதுதான் கரெக்டு. அல்லேலூயா வரல, 2 பேர் தான் அல்லேலூயா சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அவங்களாம் ஆண்டுக்காக ஓடுவாங்க. ஆமென் அல்லேலூயா. இப்போ ஓடுது ஆரம்பிச்சிட்டோம், இப்போ ஒழுங்கா ஓடணும். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, ஓடுது ஓடிட்டீங்க, ஒழுங்கா ஓடணும். சொல்லுங்க, ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்குபடி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்குபடி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்குபடி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. லா 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 சத்தமாய் சத்தமாய். ஆமென். அப்படியெல்லாம் முழங்கால் படிட்டு கண்களை மூடி 2 கைகளை மேல உயர்த்தி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. அப்பாவை பார்த்து ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. கடைசியாய் ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் தேவையெல்லாம்
எல்லாம் நீதானே. இந்த நல்ல இரவு வேளையில முடிய பிரசன்னம் என் நடுவில் உலாவி கொடுக்கிறபடியாலே ஸ்தோத்திரம். வந்த யாருமே ஆண்டவரை வெறுமையாகி போகக்கூடாது. இந்த கடைசி காலத்தில் விட வேண்டியது விட்டேன், நாட வேண்டிய விஷயங்களை நாட, செய்ய வேண்டிய விஷயங்களை தாமதமாய் செய்து விட்டோம். இனி தாமதிக்காதபடிக்கு துணிந்து செய்ய, வேகமாய் ஓட தகப்பனே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே, உதவி செய்ய வேண்டுமே. எங்கள் மத்தியில் பேசுங்க. மாம்சத்துக்குரிய வார்த்தைகள் என் நாவிலிருந்து வரக்கூடாது. மனுஷனுக்கு பிரியமானதை நான் பேசிடக்கூடாது. ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ளதை மாத்திரம் பேசுவதற்கு அடியனுக்கு தைரியமும் தயவும் தந்தருள்வீராக. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நல்ல சிவகாசி பட்டாசு மாதிரி கையை தட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்தி உட்காருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? 38 ஆண்டு முடித்து 39வது ஆண்டுல கால் வைக்கிற இந்த முழு இரவு ஜெபம் ஐக்கியத்துக்காக தேவனுக்கு நல்ல கையை தட்டி மகிமை செலுத்தலாம். அருமையான டாக்டர் ஜோபையா மற்றும் அருமையான ஐயா, எல்லா பரிசுத்தமான்கள் என்னையும் நேசித்து பல இரவு ஜெபத்தில் நான் வந்து கலந்து கொள்ள எனக்கு உதவி செய்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். பைபிள் காலேஜுக்கெல்லாம் போயிட்டு வந்தவங்கெல்லாம் என்னை எல்லாரும் கேட்பாங்க, ராஜு பிரதர் நீங்கள் பைபிள் காலேஜுக்கு போகலையா அப்படி கேட்கும் போதெல்லாம் அந்த நாட்களில் ரொம்ப வருத்தமாக இருக்கும். சரி, நம்ம பைபிள் காலேஜுக்கு போயிருக்கலாமே, நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக இந்த எப்ரேயர், இந்த கிரீக்கு இதுலேருந்து அடித்து தூக்கி பாயிண்ட் மேலே பாயிண்ட் பேசலாமே, செம்மையாக பேசுகிறாங்களே, நமக்கு தான் ஒன்றுமே வரமாட்டேதுன்னு அந்த நாட்களில் ரொம்ப வருத்தப்பட்டேன். பைபிள் காலேஜுக்கு போகணுன்னு ட்ரை பண்ண என்கிட்ட பண வசதிகள் அன்றைக்கு இருக்கவில்லை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்போ ஃபீல் பண்ணுறேன், நல்ல வேளை பைபிள் காலேஜுக்கு போகல, நல்ல வேளை பைபிள். ஐயா சாரி ஐயா, பரிசுத்தமான்கள் தம்பியெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்னு இல்லை. சில பைபிள் காலேஜுக்கு போகிற தம்பிகள் நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு பைபிள் காலேஜுக்குள்ளே போயிட்டு வரவங்களுடைய ஊழியங்கள், அவங்க கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் அது தேவனுக்கு உகந்ததாய் அல்ல. நான் பைபிள் காலேஜுக்கு போகாமலே பைபிள் காலேஜுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். நான் அந்த ப்ரொஃபஸரை பார்த்து கேட்டேன், ஐயா பைபிள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எப்படி சொல்லித்தர முடியும்? நான் பைபிள் காலேஜுக்கு போகாதவன், அதனால தான் நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாரு. பாருங்க, ஒரு தம்பி பைபிள் காலேஜுக்கு போறான், போயிட்டு வரும்போது தனியா போனான், வரும்போது ஒரு பொண்ணு கூட்டின்னு வந்துடுறான். டேடி பைபிள் காலேஜுக்கு போகும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார் டேடி, இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு. யோசிச்சு பாருங்க, போகும்போது தனியா போனான், வரும்போது கூட, அதுவும் இந்த சிங்கப்பூர்ல போய் படிக்கிறதுக்கு பாருங்க பைபிள் காலேஜ். அட எங்க அப்பா, நம்ம இந்திய பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்தா பரவாயில்ல, இந்த வெள்ளைக்காட்சியில் கொண்டு வந்துடுறான். வெள்ளைக்காட்சிங்க வந்தா பாத்ரூம் ஃபுல்லா பேப்பர் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. யோசித்து பாருங்க, வாழ்க்கையில பைபிள் காலேஜுக்கு, இன்னைக்கு இருக்கிற பைபிள் காலேஜுக்கு போகணும், சிந்தையை நிரப்புறான், மனசு நிரம்பல. ஆண்டவருக்காக வாழணும்னா சிந்தையில் 1008 விஷயங்கள் நிரப்பலாம், ஆனா மனசுல ஆத்மா பாரம் வரவில்லை என்றால் தேவனுக்காக நம்ம வாழ முடியாது. அப்ப அந்த ப்ரொஃபஸர் சொன்ன, ராஜு பிரதர் நீங்க என் பிள்ளைங்க கிட்ட பேசணும். நடந்தது சொல்றேன். ஹல்லேலூயா. பெங்களூர்ல இருக்கிற, ஐயா கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ணிடும், பெங்களூர்ல இருக்கிற பைபிள் காலேஜுக்கு நான் போயிருந்தேன். நான் பேர் சொல்ல விரும்பல. அப்ப நான் அங்க பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ண நினைக்கும் போது கடைசியா தேவ ஆவியானவர் ஆல்டர் கால் கொடுக்க கூப்பிட்டார். எனக்கு ஒண்ணுமே புரியல, பதட்டமா இருந்துச்சு. ஆல்டர் கால் இந்த காலேஜ்லயா? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள். அப்ப ஆண்டவர் அங்க பல விஷயங்களை கண்டித்து உணர்த்தினார். அதன் பிறகு ஆல்டர் கொடுக்கும்போது அங்கிருந்த 35-40 பிள்ளைகள் முன்னாடி வந்து அழுதார்கள், அழுது புலம்பினார்கள். அப்ப அந்த ப்ரொஃபஸர் சொன்னார், ராஜு பிரதர்
என்னுடைய பைபிள் காலேஜ் எல்லாருக்கும் லேப்டாப் இருந்துச்சு. இந்த லேப்டாப் ஒரு நாள் சாதாரணமாக ரூமுக்குள்ளே போய் செக் பண்ணும்போது எல்லா லேப்டாப்பில் அங்கிருந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோனோகிராஃபியை பார்த்துட்டு இருந்தாங்க, அருவருப்பான படங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. தேவனுக்கு விரோதமான காட்சிகள் தன் லேப்டாப்ல இருந்திருக்கு. ப்ராஜெக்ட் ஒர்க் என்ற பேர்ல தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அருமை அம்மாமார்களே, அப்பாமார்களே, வாலிப பிள்ளைகளே, தேவனுக்கு சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளைக்கு எந்த பைபிள் காலேஜும் இல்லை. சின்ன ஒரு அறைக்குள்ள மோட்டுப்பூச்சி ஓடின இடத்துல தான் என் தேவன் என்னை சந்தித்தார். பெரிய ஆலயத்துல இல்ல, முகாமில் இல்ல, மோட்டு பூச்சிகள் ஓடுகிற இடத்துல குடிகாரனுக்கு பிறந்த பிள்ளை நான். எனக்கு தமிழ் எழுத இன்றைக்கு கூட வராது. என்னுடைய வேதாகமம் ஆங்கில வேதாகமம். என் தமிழ் புரிந்திருக்குமானால் தயவாக பிடித்தவங்க மாத்திரம் கை தட்டுங்க, பிடிக்காதவர்கள் கையை தட்டாதீங்க. அல்லேலூயா. என்னுடைய வேதாகமம் ஆங்கில வேதாகமம். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர். தமிழ்காரன் தான். எங்கள் தாத்தா சித்தூர் ராணிப்பேட்டில் அன்னைக்கு மைக்ரேட் ஆகி அங்கே வந்திருந்தாங்க. சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை. என்னுடைய வாழ்க்கையில் பைபிள் காலேஜ் என்றது எட்டியோட பார்க்க முடியாத விஷயம். ஆனால் நான் அனுபவித்த அந்த இயேசுவை இன்றைக்கு கிறிஸ்தவம் அனுபவிக்கவில்லையா? நான் அறிந்த ஆண்டவரை இன்றைக்கு கிறிஸ்தவம் அறியவில்லையா என்ற ஒரு பெரிய அச்சமும் சந்தேகமும் எனக்கு இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது எப்படி ஐயா ஒரே எஜமானன் சொல்லியிருக்கிறாரு, 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகிலும் 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ணுகிற பிரசங்கம் தானே வருகிறது. எப்படி ஐயா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன உறவுன்னு கேட்ட பிறகு இருளும் வேண்டும் வெளிச்சமும் வேண்டும், இது இணைந்து ஊழியம் செய்ய முடியுமா? முடியாது. எப்படி உலகத்துக்கு ஒரு சிநேகத்தோடு தேவனோடு சிநேகம், அது தேவனுக்கு பகை என்று அறிந்த போது கூட உலகத்திலும் இருந்து நான் தேவனுக்கு ஊழியம் செய்யலாமா? How is that? எப்படி முடியும்? கிறிஸ்தவத்தில் நான் இதுதான் நான் ஆராதிக்கிற ஆண்டவர், இதை அறிந்தவர்கள், இதை அனுபவித்தவர்கள் எண்ணங்கள் மாறுது இல்லையா? சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை அந்த எண்ணத்தில் வளர்க்க ஆரம்பித்தான். காளியம்மாவுக்கு பிறந்த பிள்ளை சின்ன ஒரு மோட்டுப்பூச்சி ஓடுற அறைக்குள்ள என் தேவன் தொட்டார். எந்த சம்பந்தமும் இல்லை. என் வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, நான் மாத்திரம் தான் ரட்சிக்கப்படல. இந்த வேதாகமத்தை காலில் மிதித்தவன். எனக்கு பிடிக்காது. பெரிய பெரிய பல்லக்கிகள் இழுத்தேன், பெரிய பெரிய விக்கிரகத்துக்கு முன்னாடி நடனம் ஆடினேன். என்னுடைய வாழ்க்கையில் இயேசு என்று கேள்விப்பட்டிருந்தால் கூட அவரண்டே வருவதற்கு மனமில்லை, ஆசையும் இல்லை. காரணம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆலயத்தில் ஒரு வேஷம் போட்டார்கள், உலகத்தில் ஒரு வேஷம் போட்டார்கள். நான் பேசுகிற பாஷைகள் அவர்களும் பேசினார்கள். நான் பார்க்கிற பார்வை அவர்களுக்குள்ள இருந்தது. நான் கிறிஸ்தவன் என்று சொன்னார்கள். எனக்கிட்ட சுபாவங்கள் அவருக்குள்ளே இருந்ததுனால எனக்கு கிறிஸ்துவை அவர்களுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியவில்லை. பெயின்ஃபுல் வலி, வேதனை. என் அருமை சகோதரா சகோதரி, என்ன யூஸ்? நான் என்ன ஆழமான சத்தியங்களை அறிந்து நான் இன்னும் அந்த கொருங்கை போல பிறருடைய வாழ்பழத்தை எடுத்து திங்கிறேனால் ஐயோ அது அவருக்குரியது என்ற உணர்வு என்னை குத்தவில்லையா? ஐயோ இது எனக்குரியதல்ல, இந்த மாடு எனக்குரியதல்ல, இந்த பொருள் எனக்குரியதல்ல, இது பிறருக்குரியது. நான் எப்படி வாங்கி சாப்பிட முடியும், அனுபவிக்க முடியும்? என் மனது குத்தவில்லையா? அழுகவில்லையா? ஐயோ நான் இதை செஞ்ச கூடாது இருந்துச்சு, ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க சொல்லி புலம்ப கூடாதா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் வரப்போகிறார், ராஜா வரப்போகிறார், உன்னையும் என்னையும் சந்திக்க வரப்போகிறார். நீங்கள் பிழைத்திருந்தால் பார்க்கலாம், மரித்திருந்தால் கல்லறை திறக்கப்படும். எல்லோரும் அங்கே நிற்பீர்கள். அன்றைக்கு நல்லவர் என்று பாடுவதற்கு வாய் வராது, அன்பு கூறு சொல்லுவது வாய் வராது. நடுங்குவோம். ஏன்னா நீங்கள் அன்னைக்கு சந்திக்க போகிறவர் உங்களை மீட்க வருகிற ராஜா அல்ல, உங்களை நியாயத்திற்கு வரப்போகிறார் நியாயாதிபதி. 2 பேர் தான் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. அவரை நேசிக்க
அவரை ருசிக்க ருசிக்க அவருடைய அன்பை ருசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் கிட்ட போக போக பரிசுத்தத்தையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் கிட்ட போக 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 அவருடைய நியாய தீர்ப்பை கூட நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் நியாயாதிபதி என்பதை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பன், பெங்களூர் நடந்த சம்பவம், தன் மனைவி 2 பிள்ளைகள், அவர் பெஸ்ட் கமிஷனர், பயங்கர போலீஸ் கமிஷனர். இன்டர்வியூவில் அவங்க பையனை பார்த்து கேட்குறாங்க, ஏன் உங்க அப்பாவை பிடிக்கும் உனக்கு? எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார், அதனால தான் எங்க அப்பா பிடிக்கும். பக்கத்தில் கைப்பிடிச்சு, ஏன் ஏசப்பா ரொம்ப பிடிக்குது உங்களுக்கு? ஸ்ட்ரிக்டா இல்லாததுனால பிடிக்குதா, இல்லை ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால பிடிக்குதா? கேளுங்க. இப்போ இருக்கிற இயேசு, இப்போ நீங்க கேட்குற இயேசுலாம் கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார். அந்த இயேசு பிடிக்குது. உங்களை உயர்த்துகிறார், உங்களை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார். இந்த ஆண்டில் 2026 உங்க கையில ஜம்போ பாஸ்போர்ட் வரும். ஜம்போ என்ன பாஸ்போர்ட் வரும்? ஜம்போ பாஸ்போர்ட் வரும். இந்த ஆண்டிலே கார் இல்லாதவங்க எல்லாருக்குமே கார் கொடுக்கப்படும். இந்த இயேசு வேணும்ப்பா. எனக்கு பிடிச்ச இயேசு என்னை சிச்சிக்கிற இயேசு. கை தட்டின அப்படி கை தட்டணும். அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்ய வாழ்பவனா. ஓ, இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்ய வாழ்பவன். 1 2 3 go. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். சொல்லுங்க, வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி பவராவி எனக்குள்ளே, பவராவி எனக்குள்ளே. அந்த ஆவி அணுகுவதில்லை, பவராவி அந்த பயாவி அணுகுவதில்லை. ஆண்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள்ல. சொல்லுங்க, அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள். 1 2 3 go. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவி என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால. என்னை நியாயத்திருக்கிறவர், என்னை சிட்சிக்கிறவர். அப்ப அந்த பையனை பார்த்துக்க, எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். தான் கையெல்லாம் காட்டினா எங்க அப்பா அடிப்பாரு. என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்குது பேச்சு, பைத்தியக்காரத்தனமா இருக்கு. என்னடா சொல்ற? ஆமா, இங்க பாருங்க, அடிப்பாரு எங்க அப்பா. அதனால எங்க அப்பா அப்படி. ஆமா, எங்க அப்பா அடிச்சதுனால தான் எங்க அப்பாவை பிடிச்சிச்சு. ஏன்னா எங்க அப்பா அடிச்சதுனால தான் இன்னைக்கு நான் மற்ற பிள்ளைங்க போல பப்புல இல்லாம எங்க அப்பா போலவே நானும் போலீஸா இருக்கிறேன். எங்க அப்பா போலவே. அப்ப நான் இந்த வேதத்துல தண்டிக்கிற இயேசுவை நான் பார்க்கல. இந்த வேதத்துல பாவத்தின் நிமித்தம் சம்பளம் என்று சொல்லுகிற வசனங்கள் தியானிக்கல. நாய் தன் கக்கினதை சாப்பிடு என்ற வசனங்கள் கொமுட்ட ஆரம்பித்து விட்டது. தேவ ஊழியத்தை அலட்சியமாய் செய்கிறவன் சபிக்கப்படுவான். பிடிக்கல. அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிக்க வந்த 2 பேர் பிடிக்கும் போது மரித்து போனார்கள். பிடிக்கல.
அனானியா சஃபேராவை பத்தி கேட்கும்போது பிடிக்கல. எகிப்திலிருந்து வெளியே வந்த ஜனங்கள் வனாந்திரத்தை பாம்பு கொத்தி பூமி பிளந்து செத்து போனது கேட்கும்போது பிடிக்கல. கடைசி காலத்துல சார் உனக்கு இஷ்டமான காதுக்கு சீக்கிர வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிடுவேன். மனம் திரும்பி வெளியே வாங்க இதுல இருந்து. ஆண்டு வர போறாருமா. சும்மா ரீல் விடுறவனெல்லாம் பார்த்து கேட்டுக்காத. உன் வாட்ஸ்அப்ல வர மெசேஜ் எல்லாம் தூக்கி குப்பையில போடு. சும்மா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரீல், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டூப்பு, ஆயிரக்கணக்கான வாக்கு தத்துவம் மொபைல்ல வருது. இதெல்லாம் தியானிக்கிற நேரம் அல்ல. கர்த்தர் கொடுக்கிறாரோ கொடுக்காம போறாரோ, நான் அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக வேண்டும். தூக்கி போட வேண்டியது தூக்கி போட வேண்டும், செய்ய வேண்டியது செய்ய வேண்டும், நாட வேண்டியது நாட வேண்டும். ஏன்னா ராஜா நியாயாதிபதி சீக்கிரமாக வர போகிறார். ரெண்டு கைய மேல உயர்த்தி, இருண்ட ஒரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோ, திருமுகம் காக்க இருண்ட ஒரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோ, இனியாவது திருமுகம் நாதாவின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். பாடுங்க. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னை காணோர் உம்மை காணட்டும், என்னை காணோர் உம்மை காணட்டும். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை அடக்கிறேன் அடக்கிறேன் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை அடக்கிறேன் அடக்கிறேன். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. இந்த தம்பியை கேட்குறாங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்புறமா ஒரு நாள் அவருடைய கவர்மெண்ட் ஜீப்பை அவங்க அம்மாவும் அவங்க பிள்ளை எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க ஷாப்பிங் போகிறதுக்கு. அதை கேள்விப்பட்ட அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்து உடனே தன்னுடைய அந்த ஃபோன் மூலமாக ஃபோன் பண்ணி, அந்த ஜீப் எங்கே இருந்தாலும் இந்த ஜீப்பை இப்போ உடனே அந்த ஜீப்பில் இருந்தவங்க மேலே கேஸை போடுங்க, ஜெயிலில் போடுங்க அப்படின்னாங்க. அந்த கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் ஜீப்பில் இருக்கிற உங்கள் ஒய்ஃப் உங்கள் பிள்ளை, இம்மிடியேட்டாக என் மனைவி மேலே எஃப்ஐஆர் கேஸ் போடுங்க, தூக்கி ஜெயிலில் போடுங்கன்றார். நடந்த சம்பவம். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். உங்களுக்கு எதனால இயேசுவை பிடிக்குது? மற்ற தெய்வங்களைப் போலவே இயேசுவையும் இணைந்து விட்டீர்களோ? அங்க சிச்சிப்பில்லை. ஒரு காணிக்கை கொடுத்தால் மன்னிக்கப்படும், முடியை கொடுத்தால் மன்னிக்கப்படும். அதே அதே எதிர்பார்ப்பு இயேசு கிட்ட இருக்குமானால் நான் இன்னும் பாவத்தில் இருந்திருப்பேன். ஏன்னால் இன்றைக்கு மனைவியை விட்டுட்டு விவாகரத்து பண்ணுவது கூட தப்பில்லை என்று சொல்லி உலகத்துக்கு முன்னதாக இன்னும் கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. தப்பில்லை, அதெல்லாம் விவாகரத்து தப்புன்னு தைரியமாய் பிரசங்கம் பண்ணுவாங்க கிறிஸ்தவங்க. விபச்சாரம் தப்புன்னு தைரியமா உலகத்துக்கு சொல்லி காட்டணும் கிறிஸ்தவன். அதெல்லாம் பேசாதீங்க பிரதர் ராஜு, அதெல்லாம் சொல்லாதீங்க பிரதர், அதெல்லாம் மக்கள் கேட்க விரும்பல பிரதர், அதெல்லாம் பேசினா சர்ச்சுக்கு வர மாட்டான் பிரதர், சர்ச்சை விட்டு வெளியே போயிடுவான் பிரதர். நான் சொல்றேன், அதெல்லாம் பேசாம சர்ச்சுக்குள்ள ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் பரலோகத்துக்கு போக முடியாது. 2 பேர் மட்டும் தான் கை தட்டினாங்க, 3 பேர் தான் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு இயேசுவை ஏன் பிடிக்கும்? தப்பு பண்ணும்போது அடிக்கிறதுனாலயா
இல்லை தப்பு பண்ணா கூட அணைக்கிறதுனாலயா? தப்பு பண்ணும்போது என்ன அடிக்கிறதுனால தான் இந்த இயேசுவ கையை தட்டலையே. அல்லேலூயா. கை தட்டினா சிவகாசி பட்டாசு. நம்மெல்லாம் அடேங்கப்பா, நம்ம கிட்ட இருக்கிற ஜென்ம சுபாவத்துக்கு அடி கொடுக்காம இருந்தா இங்க நான் வந்திருக்க முடியாது. 46 வயசுல 21 வயதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை அடி வாங்கியிருப்பான் ஆண்டு கிட்ட. அடேங்கப்பா. சில நேரத்தை காலை ஒடிச்சிருக்கிறாரு, பல நேரத்தில் வியாதியை கொடுத்து படுக்க வச்சிருக்கிறாரு. அப்ப தெரியல ஏன்டா எப்படி. அப்பதான் தெரியுது, ஏதோ ஒரு விஷயத்தை என்னை விட்டு ஆண்டு நீக்கி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு விஷயம். ஹல்லேலூயா. போன நாட்கள் கண்ட வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் கண்ட வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே. உம் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே புடம்பிட்டு உணர்த்தினீர் என்னையும் நீ. உம் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே புடம்பிட்டு உணர்த்தினீர் என்னையும் நீ. இந்த தெய்வம் எவ்வளவு உயர்ந்தது, இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உங்கள் கையில் சமர்ப்பிக்கிறேன். சொல்லுங்க, இந்த நல்ல தெய்வம் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன். இந்த அற்பத்திலே எந்த நற்ப ஜீவியத்தை கடைசியா இந்த நல்ல தெய்வம், இந்த நல்ல தெய்வத்திற்கு நன்றி. பல தடவை வாங்கியிருக்கிறேன். என்னுடைய ஆரம்ப கட்டத்தில் உணவு இருக்காது, குப்பை தொட்டில் போய் சாப்பிட்டுருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட நான் எதிர்பார்த்த உணவு எனக்கு கிடைக்கல. ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட நான் எதிர்பார்த்த ஆசையான ஆடைகள் எதுவுமே எனக்கு கிடைக்கல. நத்திங். அப்ப நான் யோசித்தேன், என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமா? என்னை ஆண்டவர் புடம்பிட்டது எனக்கு தெரியல. God was preparing me. ஏதோ ஒரு விஷயத்துக்காக என் ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதற்காக என் ஆண்டவர் உடைச்சு கொண்டிருந்தார். எரேமியா பார்க்கும்போது அந்த மண்ணு கரெக்டா வராதனால அந்த குயவன் அந்த உடைச்சி உருவாகும். உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் வராம இருக்கா, உங்களை ஆண்டவர் உடைத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தேவை பணம், ஆனா ஆண்டுக்கு தேவை நீங்க. உங்களுக்கு தேவை வீடு, ஆண்டுக்கு தேங்க நீங்க. உங்களுக்கு தேவை படிப்பு, ஆனா ஆண்டுக்கு தேவை நீ. உனக்கு தேவை அந்த அமெரிக்கா, ஆண்டுக்கு தேவை நீ. அம்மா நீங்க வேணும். உன்னை ரொம்ப ஆசையா எதிர்பார்க்கிறார். என் கூடவே நீ வந்துடணும். பரிசுத்த நீதிபதி தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. உன்னுடைய உணர்ச்சி படுற அழுகைக்கு அவர் மயங்க மாட்டார். உன்னை உடைத்து உருவாக்குகிறார். தன்னுடைய சாயல் உன்கிட்ட வர வரைக்கும் உன்னை ஆண்டு விடுவதில்லை. எனக்கு புரியல. 9 வருஷம் 2006 பாவங்கள் போக்கவே பாடின பிறகு கூட ராஜுக்கு ஒரு நல்ல சட்டம் இல்லை. யோசித்திருக்க என்ன ஆண்டு நான் தப்பு பண்ணிட்டேன். புரியல. உடைச்சாறு, வியாதிகள், தனிமை, அனாதை போல ஒரு தோன்றுதல். அப்பா பாஸ்டர் இல்லை, என்னை தூக்கினவர்கள் யாருன்னு சொல்லுவது எனக்கு தெரியாது.
என் அருமை வாலிபர்களே, அம்மா 2009 உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே கிட்ட பேசினார். இத்தனை வருஷம் ஒரே ஒரு காரணம், இப்படி நடந்ததுக்கு காரணமே நான் உன்னை உடைச்சு உருவாக்குறாச்சு. உடைச்சி உருவாக்குற தெய்வம், என் தப்புகளை சிச்சித்து எனக்கு உணர வைத்த தெய்வம். இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம். வீடு வேணும், கார் வேணும். எப்படி ஐயா? நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். அந்த சாயலை உன்கிட்ட பார்க்க ஆசைப்படுறாரு. என் மகன் என்ன மாதிரியே பேசுது, என் பிள்ளை என்ன மாதிரி நடக்குது, என் பிள்ளை என்ன மாதிரியே ஜெபம் பண்ணுது, என் பிள்ளை என்ன மாதிரியே அன்பு காட்டுது, என் பிள்ளை என்ன மாதிரியே பரிசுத்தன்னு சொல்லக்கூடாதா? அவரை போல இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஆண்டவரே ஒரு 50% என்ன மாத்துங்கப்பா. அட்லீஸ்ட் உங்க நிழலாவது என்கிட்ட தெரியட்டும் ஆண்டவரே. பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், இசை வாசிக்கலாம். இது எதுவுமே என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, எதுவுமே கொண்டு போகாது. நான் அவர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் பரிசுத்தர். அவர் வரும்போது உங்களை எப்படி நியாயத்தீர்ப்பார்? ஜாதியை வைத்து நியாயத்தீர்ப்பாரா? ஓ, இந்த ஜாதியை நீங்க வான் கூப்பிடுவாரா? மன்னித்துக் கொள்ளுங்கள், பேசக்கூடாதுதான். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னா சொல்லிடுறான் சொல்றாரு. இந்த ஜாதி என்று உங்களை வர வைப்பாரா? ஜாதிக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். இந்த ஜாதி பேர் சொல்லும்போது நீங்க உள்ளே போவீங்களா? அல்லது இந்த சபை பேர் சொன்னா நீங்க உள்ள போவீங்களா? எனக்கு இந்த ஊழியக்காரர்களோட ரொம்ப நெருக்கமான உறவு, அதனால நீங்க ஊழியத்துக்கு பரலோகத்துக்கு போவீங்களா? இல்ல பல மிஸ்டரிகள் நீங்க தாங்குனீங்க, அதனால பரலோகத்துக்கு போவீங்களா? பல மிஸ்டரி சபையை கட்டி கொடுத்தால பரலோகத்துக்கு போயிடுவீங்களா? இதெல்லாம் செய்யணும், தப்பில்லை, செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டு மத்தவன் வாழ்படத்தை வச்சுட்டுக்கிறேனே, மத்தவன் பொஞ்சாதியை வச்சுட்டுக்கிறேனே, மத்தவன் பணத்தை வச்சுட்டுக்கிறேனே, பாவத்தை வச்சுக்கிட்டு காணிக்க போடுறேனே, பாவத்தை வச்சுக்கிட்டு ஆராதிக்கிறேனே, தோணலையா? உணர்வே இல்லாம போயிடுச்சா? உணர்வே இல்லாம போயிடுச்சா? 21 வயசுல என்னை ஆண்டு தொடும்போது, மோட்டு பூச்சி ஓடுகிற அறைக்குள்ள தொடும்போது தேம்பி தேம்பி அழுதேன். 3 மணி நேரம் அழுதேன். ஒரே ஒரு விஷயத்தை நினைச்சுதான் அழுதேன். எவ்வளவு பெரிய பாவிப்பா நானு. 21 வயது 20 வயது வரைக்கும் பாவம் உணர்வே வராதவனுக்கு முதல் முறை மத்த எல்லாரையும் அழ வச்ச எனக்கு, மத்த எல்லாருமே அடிச்ச எனக்கு, மத்த யார் அடிச்சாலும் மன்னிப்பே வராது வாயில, ஏன் மிரட்டுவேன், அக்கா அண்ணன் எல்லாம் பார்த்து பகைத்த எனக்கு 21 வயதுல முதல் முறை அழுத என் பாவத்தை நினைச்சு. அல்லேலூயா. 2 கையை உயர்த்தி சுயம் என்னில் சாம்பலாம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்யுமே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்யுமே. கரங்களை உயர்த்தி கல்வாரி கல்வாரியின் அன்பினை கடைசியாய் கல்வாரியின் அன்பினை Lord,
மோசையாய் சொல்லியிருக்கிறாரு, 100%ல் 60%, 40% ஹிஸ்டரி. வேதத்தில் உள்ள விஷயங்கள் 40% மேல சரித்திரம். மீதி ஒரு 30% தீர்க்க தரிசனங்கள். மீதி 13 காரியங்கள், 13% நிருபங்கள். 4% மட்டும்தான் ஆறுதல். ஹலோ, 4% தான் ஆறுதல். இப்ப இந்த 4% ஆறுதல் 100% மாத்திட்டோம். வாயை திறந்தா வாளாக்காமல் தலையாக்குவேன். வாயை திறந்தா கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். எத்தனை பக்கத்து, எவ்வளவு வருஷமா இந்த ரீலை கேட்டு சும்மா சொல்லுங்க, எவ்வளவு வருஷம் இந்த ரீலை கேட்டு பக்கத்தை கையை பிடிச்சி மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, எத்தனை வருஷம் இந்த ரீலை டூப்பை கேட்டு இந்த செய்தியை கேட்டிருந்தாங்கன்னா இங்க உட்கார்ற பரிசுத்தமானுங்க இந்த நைட் வந்திருக்க மாட்டாங்க. இந்த செய்தி கேட்காம கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்யணும் அன்றைக்கு கேட்டதுனால தான் டாக்டர் ஜோபையாவும் இங்க இருக்கிற எல்லாருமே இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. என்னம்மா கை தட்டனா அப்படி கை தட்டணும், சிவகாசி பட்டாசு மாதிரி கை தட்டுங்க பார்க்கலாம். மேல இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். அது எப்படி ஆண்டு சாப்பாடு போட மாட்டாரா? அது எப்படி விட்டுருவாரா? எனக்கு சாப்பாடு போடாம இந்த மேட்டரை என்ன மாத்திட்டு இருக்கிறாரு, என்ன ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாரு. சாப்பாடு கொடுத்தா ஒரு ஸ்தோத்திரம், சாப்பாடு கொடுக்கலன்னா 1000 ஸ்தோத்திரம். அல்லேலூயா வரல, கை தட்டல் வரல. கை தட்டணும், அப்படி கை தட்டணும். நைட் பிரேயர் கை தட்டாம அந்த பக்கத்தை தூக்கிடுவாங்க. அது எப்படியா? அது எப்படி தராம போயிடுவார்? 9 மாசம் தாய் வயிற்றுல சுமந்த ஆண்டு, அது எப்படியா? வயிற்றுல சாப்பாடுக்கு ஒரு பைப்பு, வெளியே போறதுக்கு ஒரு பைப்பு, இம்புட்டும் செஞ்சுட்டு அது எப்படிமா உனக்கு சாப்பாடு கொடுக்காம போயிடும்? பக்கத்தை எப்படி? புத்தி இல்லை, சாப்பாடு கொடுக்க மாட்டாரா உனக்கு? அறிவு இல்லை? கேளுங்க, சும்மா அறிவு இல்லை, கோமா திட்டுங்க, நைட் பண்ணி சொல்லுங்க, சும்மா சொல்லுங்கம்மா. அது எப்படிமா? சுப்பிரமணிக்கு பிறந்தவனுக்கு வந்த அறிவு எல்லாம் கேட்டாங்க. டே ராஜு, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி 55 கிலோ. எவ்வளோ? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி 55 கிலோ. ரட்சிக்கப்பட்ட பிறகு என் சாட்சி சொல்லட்டுமா? 42 கிலோ. கை தட்டுங்க பார்க்கலாம். எவ்வளோ ஃபீலிங்கான விஷயம். கை தட்டுறீங்க. 42 கிலோ. எல்லாரும் பார்த்தாங்க. ராஜு, டேய் லூசு, என்னடா ஊழியன் போற ஒரு நாக்க பாரு, அவன் மூஞ்ச பாரு. டேய், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது வெள்ளையா இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு பக்கா அண்டா காக்கா மாதிரி ஆயிட்டேன். என்னம்மா அண்டா காக்கான்ற கை தட்டுறீங்க? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. எல்லாரும் கேட்கறாங்க, என்ன ஃபீலிங்கே இல்லையாப்பா? இல்லடா ஃபீலிங். காரணம், வயசப்ப என் வயிற்ற நிரப்புல பாவியான என்ன மாத்திட்டு இருக்கிறாரு. என் சந்தோஷம் சாப்பாடு அல்ல, என் சந்தோஷம் துணி அல்ல, என்ன மாத்துறாரு, அதுதான் என் சந்தோஷம். கையை தட்டா எப்படி கையை தட்டணும்? பாவியான என்னையை என் அன்பினால் பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றி நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல் தேவனில்லை. நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல் தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah hallelujah hallelujah. நீ அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல் தேவனே. சர்வவல்லவர் உம்மை போல் தெய்வம் இல்லை. ஹalleluya hallelujah
பாருங்க. இப்ப என் சாட்சி என்ன? இப்படி கடந்து வந்து குப்பை தொட்டில திருட்டுத்தனமா கல்யாணத்துல சாப்பிட்டு இந்த ராஜு தான் இன்னைக்கு சாட்சி என்ன தெரியுமா? நான் சாப்பாடு சாப்பிடுறது சாட்சி அல்ல, ஆண்டர் போட்டு பிச்சை. இப்ப சாப்பிடுறது தெரியுமா? நல்ல சாப்பாடு, ஆண்டர் போட்ட பிச்சை. சாட்சி என்ன தெரியுமா? 300 பிச்சைக்காருக்கு டெய்லி சாப்பாடு போடுறேன், அதுதான் சாட்சி. கை தட்டினா எப்படி கை தட்டணும்? எவ்வளவு அசிங்கமா இருக்குமா? நான் சாப்பாடு இல்லாம இருந்தேன், இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறேன், இது சாட்சியா? ஐயோ வெக்க. எப்படி அசிங்கமா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஆண்டவர் போட்டுட்டார், நம்ம கொடுக்கிற தப்பு இல்லை. நீங்க என்ன செஞ்சீங்க? கர்த்தருக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? நான் வாங்குவதை பேசுவேன், ஆனால் வித்தியாசம் இல்லை. அவர் கொடுத்ததை நான் சொல்வேன், ஆனால் அவரை குறித்து இது மேன்மைப்படாது. அவர் எனக்கு சிந்தின ரத்தம் செஞ்ச நன்மைக்கு நான் ஒரு கூட்டத்துக்கு இந்த இயேசுவை காட்டி அவரை பத்தி சொல்லி அவர்களையும் பரலோகத்தை சேர்க்கிறதா உண்மையா தேவன் விரும்புகிற விஷயம். அத்தனையும் புரியாமல ஏதோ சாப்பாடை சாப்பிட்டோம், காரம் வாங்கணும், அத்தை வாங்கணும், இத்தை வாங்கணும், அத்தை வாங்கணும், இது வாழ்க்கை. இதெல்லாம் இருக்கட்டும், தப்பு நான் சொல்ல வரல. பட் ஆண்டவர் வரும்போது பேஸ்ட் ஆன் திஸ் நியாய தீர்ப்பா இல்ல, இதை வைத்து ஆண்டு நியாய தீர்ப்பாரா இல்ல. அம்மா ராஜு நீ BMW காரை ஓட்டுறவங்க எல்லாம் வாங்க பரலோகத்துக்கு கூட வரா இல்ல. சொந்த வீடு வச்சுக்கிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வாங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நரகத்துக்கு போங்க சொல்வாரா இல்ல. ஏன்னா சொல்றாங்க, ஏழையா இருப்பது நான் பிறந்தது நல்லது, ஆனா ஏழையா நீ சாக கூடாது. எப்படிமா? 110 பிள்ளை ஏழையான பிள்ளை என் கூட இருக்கிறதெல்லாம், அப்பா அம்மா இல்லாத பிள்ளை. 50க்கு மேல பிச்சைக்கார ஞானத்தை கொடுத்துக்கிறேன். ஏழையா பிறந்தாங்க, ஏழையா பிறக்கல, நல்லா பிறந்தாங்க, சாகும்போது பிச்சைக்காரராய் செத்தாங்க, என் கையில ஞானஸ்தானம் எடுத்து செத்தாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க எங்க இருப்பாங்க? யோசித்து பாருங்க. Think it in a larger way. அந்த இதுல இருந்து வெளியே கெட் அவுட். சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை சொல்றோம் பாருங்க. ரெவரண்ட் டாக்டருக்கு பிறக்கல, சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை, காளியம்மாவுக்கு பிறந்த பிள்ளை, குப்பை தொட்டில சாப்பிட்டவன், குப்பை தொட்டில சாப்பிட்டவன். அன்றைக்கு எனக்கு இருந்த அந்த ஏக்கம், அன்னைக்கு இருந்த பசியின் தாகம் யாருக்குமே புரியாது. சாப்பாடு 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 விரும்பும் போது சாப்பாடு கிடைக்காது. ஆனா என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவன். ஆனா இந்த மாற்றம் வரும்போது திரும்பி பாவத்தை செய்ய நினைக்கும் போதெல்லாம் வேதத்துல பரிசுத்தர் என்ற வார்த்தை அந்த பாவத்துக்கு என்னை தடை செய்தது. அந்த பாவத்தில் விழும்போதெல்லாம் கர்த்தர் நியாயத்திற்கு வருவார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை என்னை மனம் திரும்ப வைத்தது. ஹல்லேலூயா. இல்லை என்றால் நான் பாவத்திலே செத்திருப்பேன். இந்த வசனங்கள் என்னை உடைத்து அந்த பாவ சேற்றிலிருந்து மறுபடியும் எழுந்து வந்து கர்த்தருக்காக வாழ்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. இனியும் உதவி செய்யட்டும். 2 கைகளை மேல உயர்த்தி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் பரிசுத்தரே பரிசுத்தரே இயேசுவே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை
வாசிக்கலாம். தேவன் நியாயத்தீர்க்கிறவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு அதற்கு உதாரணமாக சில வசனங்களை படித்து விட்டு நான் செய்தியை முடிக்க ஆசைப்பட வாசிக்கலாம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்குள் குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, கர்த்தரின் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை என்று அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 120, 500, 600, 800 இருந்து இவனுடைய சுபாவத்தை பார்த்து 120 மாத்தி விட்டுட்டார். நம்முடைய திட்டங்கள் பெருசு, தேவனுடைய தீர்மானம் பெருசு. God judges people according to their acts. அவனுடைய செயல்பாடுகள் ஏற்ற வண்ணமாய் தேவன் அவனை பயன்படுத்துகிறார். God uses people. 1 ரூபாய் கொடுத்து செக் பண்ணுவார், 2 ரூபாய் கொடுத்து செக் பண்ணுவார். இவன் உண்மையா இருக்கிறானா? கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனுக்கு அநேகத்துக்கு நான் அதிபதியாய் மாற்றணும் ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். சோதிக்கிறார், எனக்கு நேரத்தை கொடுத்து சோதிக்கிறார், ஆயுஷ் கொடுத்து சோதிக்கிறார், பலத்தை கொடுத்து சோதிக்கிறார், அழகை கொடுத்து சோதிக்கிறார், அறிவை கொடுத்து சோதிக்கிறார். அது அத்தனையும் நான் தேவனுக்கு கூறியதாய் மாற்றுவேன். ஆனால் தேவன் அதை கூட்டி கொடுத்து இந்த தேசத்துக்கு என்னை வெளிச்சமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இங்கு கொடுக்கப்பட்ட ஆயுசுகளை, கொடுக்கப்பட்ட பலனை, கொடுக்கப்பட்ட நேரத்தை, கொடுக்கப்பட்ட அந்தஸ்தை, கொடுக்கப்பட்ட பணத்தை, திறமையை, உடலை, அழகை, அறிவை, சௌந்தரியத்தை தன் சுய இச்சைக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். ஒரு மனுஷனை கேளுங்க, அழகா இருக்கிற பெண்ணை பாருங்க, உடனே அவளுக்கு தோன்றுகிறது யாராவது என்னை காதலிக்க வேண்டும், யாராவது என்னை பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு வாலிபனை பாருங்க, இந்த உடல் பெலன் தன் நீதிமொழிகளை தன் தாய் அழகாய் பிள்ளைக்கு சொல்ற, மகனே உன் பெலத்தை பெண்களுக்கு கொடுத்து விடாதே. Don't give it to women. ஒரு வாலிபனை குறித்த நீதிமொழிகளை போடப்படுறது, அவன் முட்டாளா இருந்தான். அவன் மாலை மயக்கும் நேரத்தில் அந்த இருள் சந்தியில கடந்து போகிறான். போகாதன்னு சொன்ன இடத்துக்கு அவன் போகிறான். அங்கே இச்சைக்குள்ள தள்ளப்படுகிறான். தன் பலத்தை, தன் நேரத்தை அவன் வேசித்தனத்துக்கு கொடுத்து விடுகிறான். இவர்களும் அதை தான் செய்தார்கள். துதிக்க வேண்டிய நேரம், ஆராதிக்க வேண்டிய நேரம், வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் உலகத்தின் சுபாவத்தில் தள்ளப்பட்டு சுயத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு உங்க நேரங்களை, உங்க பலத்தை, உங்க பணத்தை கொடுத்துட்டோம். 1000 ரூபாய் ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணிட்டு பெருசா பேசிக்கிறோமேமா. 1000 ரூபாய் 10 ரூபாய் செலவு பண்ணிட்டு நான் தேவனுக்காக வாழ்றோம் சொல்றோமே. இது அல்ல. இங்க 120 குறைக்கப்பட்டது. காரணம் என்ன? தேவன் வேதனைப்பட்டார். யோசித்து பாருங்க. உன்னை பெற்ற தாய், நான் ஏன் தான் இந்த புள்ளை பெற்றேனோ, உன்னை பெற்றெடுத்த தகப்பன், நான் ஏன் தான் இந்த பையனை பெற்றெடுத்தேனோ, எவ்வளவு கர்த்தரோடு உள்ள வேதனைப்பட்டது. நோக்கத்தோடு ஆண்டு படைத்தார். நடந்தது என்ன? வாசிக்கலாம். 4வது வசனம். மனுஷ குமாரத்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவனை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவன் அந்த நாள்ல ஜனங்களை நியாயத்திருக்கிறார். ஐயோ, பழைய ஏற்பாடுல தான் நியாயத்திருப்பாடுல இருந்துச்சு. இயேசு சுவாமி சிலுவையில் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டார். எப்படி? இயேசு சுவாமி எல்லாத்தையும்
செஞ்சு முடிச்ச பாட்டு வருது இல்லையா? அப்போ முடிந்தது முடிந்தது முடிந்தது, எல்லாம் முடிந்தது. நீ என்ன பாவம் செய்தாலும் ஆடுறோம், பாவத்தை மன்னிச்சு. உண்மைதான், பாவத்தை அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், தேவன் நியாயத்திருக்கிறார். உலகமே அழிந்து போகிறது. ஜலத்தினால் ஆண்டவர் உலகத்தை அழித்து போட்டார், மனஸ்தாபம் அடைகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட உடல் அழகு சௌந்தரியம் எனக்காக பயனுள்ளதாய் மாறும். என் பிள்ளை என் பொண்ணு எனக்காக வாழுவா, அந்த அம்மா எனக்காக வாழும். இவனுக்கு தேவையான வீடு கொடுக்கலாம், தேவையான மனைவி தரலாம், பிள்ளை தரலாம், அந்தஸ்து தரலாம். ஆனா அத்தனையும் தன் சுயத்தின் லாபத்துக்காக, சுய இச்சைக்காக பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்ளும் போது தேவன் மனஸ்தாபம் அடைகிறார். என் கையில ₹1 வந்தா உடனே ஜெபிக்க தோணுது, ஆண்டவரே இந்த ₹1 எதற்கு கொடுத்தீங்க? எனக்கு ஒரு புதிய ஆண்டு கொடுத்தாருன்னா இந்த புதிய ஆண்டு எதற்கு கொடுத்தீங்க? ஏன் ஆண்டு இந்த விஷயத்தை கொடுத்தீங்க? எனக்கு ஏற்கனவே 3 சட்டை இருக்கு, இன்னும் 2 சட்டை ஏன் கொடுத்தீங்க? யாருக்கும் கொடுக்கணும்னு தோணும், வைத்துக்கொள்ள மனசு வராது. வைத்துக்கொள்ள மனசு. சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை கஞ்ச பிஸ்னாரி, காளியம்மா 1ஆம் நம்பர் கஞ்ச பிஸ்னாரி, அவருக்கு பிறந்தனா டபுள் கஞ்ச பிஸ்னாரி. இந்த கஞ்ச பிஸ்னாரியை மிஷினரியாய் மாத்தினது என் தகப்பனுடைய கிருபை. அல்லேலூயா. கையை தட்டின, அப்படி கையை தட்டணும். பக்கத்தை கையை பிடிச்சு கேளுங்க, கையை பிடிச்சு மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்படின்னு கேளுங்க. நீங்க எப்படி மிஷினரியை தாங்குறோம், மிஷினரி அது பண்றோம், இந்த சுபாவம்லாம் விட்டு வேலைக்கு போயிருக்கா? அல்லேலூயா. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவோ அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். 1 2 3 go. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவோ அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுன்னா, ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பெருமை என்ற வழியில் வில்லாதே பாடலாம், அது வறுமையை கொண்டு வந்துடும். சொல்லுங்க, பெருமை என்ற வழி விழாதே, வறுமையை கொண்டு வந்துடும். பணத்தில மயங்கி விடாத, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்தில மயங்கி விடாத, பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நியாயத்திற்கப்பட்டான். எந்த விஷயத்தை எலைஷா வெறுத்தானோ அதே அவன் பின்னோக்கி போனதுனால நாகமானுக்கு பிடித்த குஷ்டம் அவனை பிடித்தது. அவன் நியாயத்திற்கப்பட்டான். சோதோம் கோமரா நியாயத்திற்கப்பட்டது. சிம்சோன் நியாயத்திற்கப்பட்டான். இது அத்தனையும் விட்டு நான் சுருக்கமாய் செய்தியை முடிக்க நான் விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும். ராஜா வரப்போறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போயிடுங்க. தைரியமாய் நிரந்தரமாய் நித்தியமாய் இருக்க வேண்டிய இடம் பரலோகமா, அங்க போயிடுங்க. சர்ச்சில் கல்றைக்காக அலையாதீங்க, பரலோகத்து இடத்துக்காக அலையுங்க. 2 பேர் தான் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, சர்ச்சுக்கு நீங்க வர காரணமே கல்றைக்காகயா கேளுங்க, இல்ல பரலோகத்துக்காகயா? அல்லேலூயா. நான் பரலோகத்துக்காக தான் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்றேங்க மாத்திரம். அல்லேலூயா. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் பூமியில இயேசுக்கா சுவிசேஷத்துக்கா, இயேசுக்கா சுவிசேஷத்துக்கா.
1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலையிலே ஓடுகிறவர் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவராக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரீரத்தை ஒதுக்கி கீழ்ப்படி. யோசித்து பாருங்கள். எனவே அம்மா வாலிப பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். 59 வயதுல மேபி இங்க அங்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், எனக்கு கரெக்டா தெரியல. ஒரு பைபிள் டீச்சர் சொன்ன ஒரு வார்த்தை நான் சொல்றேன். 59 வயதுல இன்னும் சில நாட்களில் ஓட்டத்தை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற ஒரு பரிசுத்தமா அடி உத வாங்கினது அவனை போல யாருமே வாங்கல, அவனை போல ஊழியம் யாருமே செய்யல, அவனை போல வைராக்கியமாய் ஊராய் கடந்து போய் பல தடவை நிர்வாணையாய் பசியோடு பட்டினியோடு கடலோரமாய் வியாதியோடு தனிமையில மனிதன் போராட்டத்தோடு மிருகங்களோடு சிறைச்சாலையில் இருந்த ஒரு தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேளுங்கள். இங்கு இவனை விட யாருமே ஊழியம் அதிகமாய் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. யாருமே இவனை போல தியாகம் செய்வதற்கு வாய்ப்பில்லை. பயப்படுறான். உலகத்துக்கு பிரசங்கம் பண்ற நான் தானே, உலகத்துக்கு இயேசுதான் தெய்வம் என்று சொல்ற நான் தானே எங்க கைவிடப்படுவேனோ, எங்க என்ன ஆண்டவர் பார்த்து யாரா நீ கேட்டுடுவாரோ. நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாய் முடித்து விடுகிறேன். அது 10ஆவது அதிகாரத்தில் அவன் பழைய ஏற்பாடில் நடந்த சம்பவத்தை விவரித்து ஒன்றொன்றாய் அவன் விவரிக்கிறான். வாசிக்கலாம். 10ஆவது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதவைகளை இச்சியாதபடி புசிக்கவும் குடிக்கவும் அவர்களின் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் நல்ல சர்வே எடுத்து கணக்கோடு சொல்றான் பாருங்க. ஒரே நாளில் 23,000 பேரு செத்து போனார்கள். அது போல சபையும் விசுவாசியும் ஊழியர்களும் அது போல. ஐயா, செங்கடலை 2ஆய் பிளந்தவர் பாடலை பாடுகிறோம். செங்கடலை தாண்டி வந்த பாடலை அழகாய் பாடுகிறோம். வானத்திலிருந்து மன்னா கொடுத்தவர் தான். ஆனா அத்தனையும் அனுபவித்தவர்கள் கானானுக்கு போகவில்லை. தெரியுமா சகோதரி? மன்னாவை உட்கொண்டவர்கள் தான், தேவன் அதிசயத்தை பார்த்தவர்கள் தான், இந்த ஜனத்துக்கு தெய்வமே வந்து யுத்தம் செய்ததுதான். ஆனால் கானானுக்கு நுழையவில்லை. பாம்புகளால பூமி பிழைந்து வெட்டுண்டு அழிந்து போனதுதான் பவுலை அச்சத்துக்குள்ள கொண்டு போகிறது. ஐயோ, என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய நீதி உள்ளவர், எவ்வளவு பெரிய நியாயாதிபதி. இவர்கிட்ட நான் வெள்ளாட முடியாது. அவர்கிட்ட வந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பயந்து செய்திருப்பான். ஈஸியா செய்யவில்லை. இன்றைக்கு மரணம் ஒருவேளை வருமானால், are you sure that you will go and spend your life in eternity? நிச்சயமா சொல்ல முடியுமாமா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்? நிச்சயமா சொல்ல முடியுமா ஐயா உன்னை ஆண்டவர் உண்மை உள்ளவனே சொல்லி அணைத்துக் கொள்வாரா?
நிச்சயமா சொல்ல முடியுமா? பரிசுத்தமாய் வாழுங்கள். அநீதி செய்கிற அநீதி செய்யட்டும், பரிசுத்தமா வாழுங்க, இன்னும் பரிசுத்தமா வாழுங்க. உன்னையும் என்னையும் பார்த்து சொல்வாரா? ஐயோ பரிசுத்தமாய் வாழ்ந்த வாடன்னு கூப்பிடுவாரா? திங்க் அபவுட் திஸ். யோசித்து பாருங்க. எனக்கு இன்னைக்கு கூட பயத்தோடு பேசுகிறேன். என் ஓட்டத்தை முடிக்கல, சாதித்து விட்டேன் என்ற பெருமையும் எனக்கு இல்லை, செஞ்சு கொடுக்கிறது என்று ஆசையும் இல்லை. ஐயோ இது படிக்கும் போது ஆண்டவரே நான் இன்னும் செய்யணும், ஐ நீட் டு டூ மோர். 60 வயசு 65 வயசு பேஸ்ட் ஆன் யுவர் ஏஜ் நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. ஐயோ இந்த அம்மாக்கு ரொம்ப வயசாயிடுச்சுப்பான் என்று உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிட மாட்டார். எதெல்லாம் விடல உங்களுக்கு தெரியுமா? எதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கல? உனக்கு பிடிச்சது கர்த்தருக்கு பிடிக்குமா? அம்மா உன் போற வழி ஆண்டுக்கு பிடிக்குமா? ஐயா பிடிக்குமா? உன்னுடைய எண்ணங்களை பார்க்கும்போது உனக்கு அருவருப்பா தோன்றலையா? ஆண்டவரே என் உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள், உமக்கு வேதனை உண்டாக்குற வழிகள், உமக்கு வேதனை உண்டாக்குற வழிகள் என்கிட்ட இருந்துச்சுன்னா தூக்கிடுங்கப்பா, டேக் இட் அவே. என் செயல்கள் உம நோவடிக்குதா? எடுத்துருங்கப்பா. என் பேச்சு உமக்கு துக்கம் கொடுக்குதா? வேணாப்பா. நான் பார்க்கிற பார்வையில் ஏதாவது அசிங்கம் இருக்கா? வேணாப்பா. நான் பண்ற வியாபாரத்தில் ஏதாவது ஏமாற்றமா கோடி கோடி வருதா? எனக்கு அந்த கோடி வேணாப்பா. சர்ச்சு காசு திருடுறேனா? எனக்கு அந்த காசு வேணாப்பா. கமிட்டி என்ற பேர்ல பாலிடிக்ஸ் பண்றீங்களா? எனக்கு அந்த கமிட்டியே வேணாப்பா, வேணாப்பா, எனக்கு வேணாம். என்னால் உங்க நாமம் தூஷிக்கப்படுதா? என் உயிர் எடுத்துருங்கப்பா. அப்படியாப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணாப்பா. பிச்சு எடுத்து அந்த பழிச்சுக்கிறாண்டவரை உங்க நாமத்தை சொல்லி திருட மாட்டேன். சமீபத்தில் பிசாசு ஒரு படம் வந்திருக்கு, நியூஸ்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு ஏற்ற ஒரு சமுதாயத்து ஜனங்க அந்த படத்துக்கு விரோதமா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க தன் தெய்வத்தை போய் கேட்டிருக்கிறாங்க. தெய்வமே, நடந்த சம்பவம் சொல்ற தெய்வமே, இந்த படத்துல உங்களை அசிங்கமா காட்டுறாங்க, இந்த படத்துல தெய்வத்துக்கு எந்த ஒரு காரியமே இல்லை, இப்படி பண்றாங்களே அப்படி சொல்லும்போது அது வழக்கமா சாமியெல்லாம் ஆடுவாங்கல்ல, அந்த அந்த தெய்வம் சொல்லிக்குது, யாரெல்லாம் இப்படி என் பேரை சொல்லி கெடுக்கிறாங்களோ அவங்க பணம் எல்லாம், இது மூலமா வர எல்லாம் பணங்களும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுவாங்க. இவ யாரெல்லாம் இப்படி பண்றாங்களோ, என் பேரை சொல்லி யாரெல்லாம் பணம் வாங்குறாங்களோ அது அத்தனை பணமும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணப்படும். அம்மா, நறுமை தங்கச்சி 21 வயசுல என்னை தொடும்போது சாப்பாடு இல்லாம தான் இருந்தேன். குடிகார அப்ப, செத்து போன அப்பா, விதவையான அம்மா, திருமணம் ஆகாத 3 அக்காக்கள், வறுமையின் உச்சத்தில் இருந்த என்னை தொடும்போது வாயை திறந்து, ஆண்டவரே எனக்கு வீடு கொடுங்கன்னு மனசே வரல. வாயை திறந்து எனக்கு வண்டியை கொடுங்க கேட்க மனசு இல்லை. ஒரே ஒரு ஜெபம் தான், ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா, நான் உங்களை போல மாறணும், எனக்கு இந்த பாவமான வாழ்க்கை வேணாப்பா, சாப்பாடு இல்லாமல் இருந்துடுறேன், ஆனால் இப்படி பாவமான வாழ்க்கை வேணான்ற சொல்லி ஜெபம் பண்ணேன். நான் அனுபவிச்ச அனுபவம் அதுதான். என் வாழ்க்கையில் நான் பார்த்த இயேசு அதுதான். பணக்கார இயேசு நீ பார்த்துருக்கலாம், உன்னை அமெரிக்கா அனுப்புற இயேசுவை பார்த்துக்கலாம், உன் வியாதியை சுகமாக்குற இயேசுவை பார்த்துக்கலாம். நான் பார்த்த இயேசு பரிசுத்தமான இயேசு, என் பாவத்தை மன்னிக்க வந்தவர். கர்த்தர் நியாயத்திருக்கிறவர். ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். 2 விஷயங்களை சொல்லிடுறேன், அதன் பிறகு நான் ஜெபிக்க போறோம். தூக்கம் வரது போயிடாதீங்க, சாத்தான் சொல்றதை கேட்டுடாதீங்க. இன்னைக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். ஒரு தம்பி ஏதோ ஒரு ஊர்ல மீட்டிங் முடிச்சுட்டு பேசும்போது ஒரு அம்மா வந்து நின்னாங்க. தம்பி ராஜு, என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொல்றேன், அம்மா ஏன் இங்க ஜெபம் பண்ண? எனக்கு இல்லை தம்பி, என் பிள்ளைக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். நான் கேட்டேன், உங்க பிள்ளைங்க கொண்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். என் பிள்ளைனால வர முடியாது, அவன் ரொம்ப சிக்கா இருக்கிறான், நீங்க வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்டாங்க. நான் வீட்டுக்கு போனேன். பெட்ரூம்ல அந்த பிள்ளை படித்து கொண்டிருந்தான். அறைக்குள்ள போனேன், என் கையை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சாரு.
என்னை விட ஒரு 3-4 வயசு பெருசா இருக்கலாம். அவர் சொன்ன, ராஜு உட்காரு, ராஜு பிரதர் உட்காருங்கன்னாரு. உட்கார வச்சேன். ராஜு பிரதர், நான் ஒரு சாட்சி சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் ஆண்டருக்காக என் ஃபுல்லாக அர்ப்பணித்தேன், என் ஊழியத்தை, என் வாழ்க்கையை ஃபுல்லாக அர்ப்பணித்தேன். போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக உலக ஆசை வந்துருச்சு, பண ஆசை வந்துருச்சு. ஆண்டவர் நான் ரொம்ப ஏமாத்திட்டேன். ராஜு பிரதர், 1.5 வருஷமா படுத்த படுக்க இருக்கல. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. டாக்டர்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். மகன், நீ பண்ண எல்லா பாவத்தும் உன் நரகத்துக்கு கொண்டு போயிருக்கண்டா. உன் மாம்சம் உருவழிந்து அட்லீஸ்ட் உன் ஆத்மாவை காப்பாற்றும்படிக்கு இந்த நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு வந்தேனான்னு சொல்லி ஆண்டவர் பேசினாராம். என் கையை பிடிச்சி சொன்னார், ராஜு பிரதர், வாழ்ந்தாலும் உங்களோட பாடுறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாட அவர் அழ ஆரம்பித்தார். தேம்பி அழ ஆரம்பித்தார். ராஜு பிரதர், உமக்காக தான் உயிர் வாழ்கிறேன். அந்த ஒரு வரியை 2 தடவை பாடுங்கன்னார். உமக்காகத்தானே உயிர் வாழ சொல்லும்போது தேம்பி கையை பிடிச்சிட்டு என் கையை பிடிச்சி ஒரு வார்த்தை சொன்னார். ராஜு பிரதர், நல்லா ஊழியம் பண்ணுறீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க, ஆண்டவரை ஏமாத்திடாதீங்க ப்ளீஸ். ஆண்டவர் மட்டும் ஏமாத்திடாதீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவர் மட்டும் ஏமாத்திடாதீங்க. அவர் உங்களை ரொம்ப நம்புறாரு. உங்களை கொண்டு ஏதோ ஒரு பெரிய வேலையை செய்ய போறாரு. நான் ஆண்டரை ஏமாத்துந்து போல நீங்க ஆண்டரை ஏமாத்திடாதீங்க. எத்தனை பேர் என் ஊழியன்ற பேர்ல அட்டூழியம் செஞ்சுக்கிறாங்க, போய் பாருங்க. நல்லா ஆரம்பிச்சிருப்பான், இன்னைக்கு இல்ல. ஒரு 1000 ஆத்துமாக்களை வச்சுக்கின்னு ஏடிஎம் மிஷினா மாத்திட்டான். எல்லா ஆத்துமாக்கள் ஏடிஎம் மிஷின். ஆண்டர் வார்த்தை போட வேண்டியது, அமௌண்ட் எடுக்க வேண்டியது, அவ்வளவுதான். எவ்வளவு பேர் இன்னைக்கு வேற பொழப்பு இல்லை. இப்போ நல்ல காசு வருது. இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டா எல்லாருக்கும் தெரியும். பெனி ஹின் எல்லாருக்கும் தெரியும். உலகத்தை கலக்கின மனுஷன். கோவிடுக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. வந்த உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஆன்ஜியோகிராம் பண்ணணுன்றாங்க. ஆன்ஜியோகிராம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும். பெனி, நீங்க வெளியே போகணும்னு சொல்லும்போது, அந்த ஓய்வெடுக்கும் போது அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவருடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும் போது அங்க திரளான கூட்டம் பரலோகத்துக்கு போவதுக்கு ஆயத்தமா இருக்கு. திரளான கூட்டம் போகும்போது பெனி பின்னாடி நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி தலை ஆட்டும் போது பரலோகத்துக்கு கொண்டு போனார்களாம். கோபத்துல தலை இப்படி பண்ணும்போது அவர் நரகத்துல தள்ளப்பட்டார்களாம். பெனியின் உள்ளம் நடுங்க ஆரம்பித்தது. பயத்தோடு எப்படா அவர்கிட்ட போய் நிற்போம், எப்படா அவர்கிட்ட போய் நிற்கொண்டு பதட்டத்தோடு இருக்கும்போது கனவு கலைந்தது. தன்னுடைய படுக்கையில எழுந்து ஹாஸ்பிட்டல் அழ ஆரம்பித்தாராம். ஆண்டவரே, என் முடிவை நீங்க ஏன் காட்டல? இன்னைக்கு நான் செத்திருந்தா எங்க போயிருப்பேன்? சொல்லுங்கப்பா, ஏன் எனக்கு என் முடிவு நீங்க காட்டல? ரொம்ப நேரம் கழிச்சு ஆண்டவர் இடைப்பட்டாராம். பெனி, இன்னைக்கு நீ செத்திருந்தீனா நரகத்துக்கு தான் போயிருப்ப. கோடிக்கணக்கான மக்கள் அவர் மூலமாய் சுகத்தை பெற்றிருக்கிறாங்க. அவர் சொன்னாரா, இன்னைக்கு நீ மரிச்சிருந்தா நரகத்துக்கு போயிருப்ப பெனி. அந்த ஆதியில இருந்து அன்பு விட்டுட்டடா, வைராக்கியம் போயிடுச்சுடா, உன் பிரசங்கம் மாறிடுச்சுடா. பரிசுத்தம் பாவ மன்னிப்புன்னு சொன்னவன் இப்ப காசை பத்தி பணத்தை பத்தி பேசுறடா. 14 வயசுல அறைக்குள்ள குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் சொல்லி என்கிட்ட மணிக்கணக்கா அழுது புலம்பு இப்ப டைம் இல்லைன்னு சொல்ற பெனி. உன் ஊழியமே உனக்கு விக்கிரகமாய் மாறிவிட்டதுடா. யோசித்து பாருங்கள். I am just 46. பயத்தோடு பேசுறேன். என்னையும் நியாயத்தீர்ப்பார். நான் தீர்க்கதரிசனம் சொன்னேனே, நான் பேய ஓட்டினேனே, யார் ராணிய சொல்லி வெளியே அனுப்பிடுவாரு. என் அருமை ஐயா அம்மாமார்களே, ராஜா வரப்போறார். மனம் திரும்பலாமா? ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் செத்தா கூட என்னை கைவிட்டுடாதீங்கப்பா. பழைய பாடல பாட போறோம். என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை கைவிடாதிரும்.
உமக்காய் நான் யாவும் சகிப்பேன். காட்டுங்க, தப்ப காட்டுங்கப்பா, நான் திருத்திக்கிறேன். என் தப்ப காட்டுங்க, நான் திருத்திக்கிறேன். எங்கெல்லாம் தப்பு பண்றீங்க இன்னைக்கு விட்டுடுங்கய்யா. யாராவது பணத்தை ஏமாத்தீங்களா, போய் சாரி கேளுங்க. பணத்துக்காக ஊழியம் பண்றீங்களா, விட்டுடுங்க விட்டுடுங்க. எதை நம்பி நம்பிங்களோ ஊழியம் காசு கொடுத்துறாங்க தூத்துக்குடி மக்கள். என்ன பண்றீங்க? காசு என்ன பண்றீங்க? காசு என்ன பண்றீங்க? நான் அன்பு அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். சாமியை கொண்டு போனார். உங்க பிள்ளை சிஎம்சி காலேஜில் படிக்கலாம், சிஎம்சி காலேஜில் படிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அறிவாளி, நல்ல பணம், ஒரே ஒரு பிள்ளை. அங்க சீட்டு போட்டு நீ இந்த பொண்ணு தான் லவ் பண்ணணும் அப்படி சொல்லும்போது இந்த தம்பி சொன்னானா, இல்லை நான் ஒருத்தரை தான் லவ் பண்ணுவேன், ஏசப்பா லவ் பண்ணுவேன். எனக்கு நான் இங்க அதுக்காக வரல, தேவனுக்காக வாழ வேண்டிய நேரம் வந்திருக்கு. 21 வயசுல ஆண்டு ஒப்பு கொடுத்தேன். கர்த்தரை நேசிக்க நேசிக்க இந்த நியாய தீர்ப்பு நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். நல்லவர் தானே அவரு, நீதி உள்ளவர் தானே. நேசிக்கணுமா இல்லையா? இது பிடிக்கணுமா இல்லையா? இத வேதத்திலிருந்து எடுத்துடாதீங்க. மையமான விஷயம், முக்கியமான விஷயம் இதுதான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். இதுதான் இந்த பாவத்தை வெறுக்க வைக்கும். இதுதான் பரலோகத்தை நிரப்ப வைக்கும். ஒப்பு கொடுங்கய்யா. ஊழியர்காரங்க, விசுவாசிங்க யாரா இருக்கட்டும், லீடர்ஸ், எல்டர்ஸ், கமிட்டி பிரசிடென்ட், செக்ரட்டரி யாரா இருக்கட்டும், அடுத்தது என்ன கூப்பிடு எனக்கு தெரியாது. நீ லெட்டர் போட்டலாம், இவனை மட்டும் கூடாதீங்க, பரவாயில்ல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு வராத ஆத்திரம். ஒப்பு கொடுங்க. யாருன்னா இருக்கல ஒப்பு கொடுத்து வேணாம் சார், சும்மா சண்டை போட்டுக்கிட்டு சீன் காட்டிங்கன்னு ஏமாத்தி நோ விட்டுடுங்க, எல்லாம் விட்டுடுங்க. அந்த தம்பிக்கு கிட்னி போய் செத்தது போல சாவாதீங்க, வேணாம். நீங்க பணத்தை ஏமாத்தி எல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் போவோம். வேணாம், நோ, விட்டுடு. விளையாடாத, தப்பு. கெட் அவுட். மனம் திரும்புங்க. ராஜா வர போறார். கண்களை மூடலாம். கடைசி நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். இந்த பலிபீடத்தில் நீங்க வந்து வாழ்க்கை அர்ப்பணிங்க. மேல கீழே யார் இருந்தாலும் நான் ஆண்டுக்காக வாழ போறேன். நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது மாத்திரமில்ல, இந்த பூமியில கர்த்தருக்காக வாழ்வேன், உண்மையா வாழ்வேன், பரிசுத்தமாய் வாழ்வேன். ஏன்னா வரப்போகிறவர் நியாயாதிபதி, நியாயம் தீர்க்க வரப்போகிறார். கண்களை மூடிக்கிற வேலையில இந்த ஒரு பாடலை பாடும்போது முன்பதாக முழங்கால் படிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. இந்த வல்லமை, இந்த பிரசன்னம் ஆண்டுக்காக நான் வாழ்வேன். எங்க இருந்தாலும் அப்படியே இந்த பாடலை பாடும்போது திருப்பாதம் நம்பி வந்தேன். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடு எழுந்து வந்து முன்னதாக முழங்கால் பண்ணிடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுறேன். கம். இந்த 38வது ஆண்டு முடிந்து 39வது ஆண்டு கால் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கீழே பின்னதாக யார் இருந்தாலும் ஐயா, இன்னைக்கு ஆண்டு உனக்காய் காத்திருக்கிறார். ஓடி வாங்க. அப்பா கிட்ட ஓடி வாங்க. ஆண்டு உங்களை கைவிட மாட்டார். ஓடி வாங்கம்மா, தம்பி ஓடி வா, தங்கச்சி ஓடி வா, ஐயா ஓடி வாங்க. 60, 65, 80 யாரா இருந்தாலும் ஓடி வாங்க. அப்பா கிட்ட கேளுங்க, அப்பா என்ன கைவிடாதீங்க, என்ன கைவிடாதீங்க. ஹல்லேலூயா. என்னை கைவிடாதீருநாதா. தம்பி தங்கச்சி வாலிப பிள்ளைகளே, சாத்தான் சொல்றான், சொல்லுவான், போகாத சொல்லுவான். ஏசப்பா பேசுறாரு. ஐயா ஓடி வாங்க, அம்மா ஓடி வாங்க. என்னை கைவிடாதிருநாதா, என்னை கைவிடாதிருநாதா. தம்பி தங்கச்சி
கிருபை. ஓடிவாங்க. காதுல சாத்தான் பேசுவான், சாத்தான் பேசுவான். ஐயா, அந்த பாவத்தோடு வெளியே போயிடாத, அந்த பாவத்தோடு வெளியே போகாத, அந்த ஆதின அன்பு இழந்து வெளியே போயிடாத, அந்த அபிஷேகத்தை இழந்து வெளியே போயிடாத. இன்னைக்கு ஆண்டு அந்த அபிஷேகத்தை, அந்த வைராகத்தை மறுபடியும் ஊற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் என்னை கைவிடாதிரும் என்ன துன்ப வேளைகளில் என்னை கைவிடாதிரும், என்னை கைவிடாதிரும். என்ன ஜெபிக்கணும், இந்த தேவனை தேடணுமே. என்ன நீடாயிடே யாவும் சகிப்பேன், உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலனே மறுபடியும் அநேகருக்குள்ள உமக்காக யாவும் சகிப்பேன். தமது பலனே என்னை நோக்கி கூப்பிடு என்று, என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப வேளைகளில் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப வேளைகளில் கருத்தார் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுவே. கருத்தார் விசாரித்து கனிவோ என்னை நோ. கண்களை மூடி ரெண்டு கையை மேல உயர்த்துங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுடைய வருகையில நான் ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்களுடைய வருகையில நான் ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய பயத்தோடு நான் வாழணும். இந்த உலகத்துல ஒரு கால் தேவனுக்கு ஒரு கால் அல்ல, உமக்கு பயந்திருக்கணும்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளை நிரப்புங்க, அபிஷேகம் நிரப்புங்க. வயதான அம்மா அம்மாருங்க அழுகுறாங்க, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கணும், அழுகிற ஒவ்வொரு தாயும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது மனம் இறங்குங்க. அப்பா, நான் உமக்காய் வாழணும், நான் உமக்காய் வாழணும், நான் உமக்காய் எழுந்து பிரகாசம் அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கரத்தை நீட்டுங்க. கரத்தை நீட்டுங்க, பயன்படுத்துங்க. அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை பயன்படுத்துங்க. பாவத்தை வெறுக்கணும், உமக்காய் அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. நீங்க வேணும்பா, நீங்க வேணும்பா, நீங்க வேணும், நீங்க வேணும் சொல்லி அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரம் இறங்குவதாக. ஹalleluya, ஹalleluya. ரெண்டு கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், என்னை பயன்படுத்துங்க. உமக்காய் வாழணும், மரித்தாலும் கடைசியாய் உள்ளத்தில் ஆழத்தில் உமக்காகத்தானே, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வைராக்கியம் பெருகட்டும், உமக்காகத்தானே உலகம் வேணும் உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ஆத்தும பாரம் தாருமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால்
உம்மையா ஆத்தும பாரத்தை தாருமையா அபிஷேகத்தால் என்னை வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா மரித்தால் இயேசுவுக்கா எல்லாரும் கடைசியாய் வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா மரித்தாலும் இயேசுவுக்கா வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.